Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய பேர் இன்றைக்கி இல்லை நேற்றுலேருந்து சார் நான் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும், வேணுமாதிரி நான் உங்களுக்கு ஒரு 50,000 கூட கொடுத்துட்றேன், இல்லை 1 lakh கூட கொடுத்துட்றேன், அது என்ன ட்ரிக்ஸு நீங்கள் எப்படி அந்த இடத்துல கணிக்கிறீங்க அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுங்க சார், நான் உங்களுக்கு பணம் வேணுமா கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு 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 வாரத்தில் 10 நாளில் சொல்லி கொடுத்துருங்க, அது என்ன விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னு. இது எல்லாருக்காகவும் இந்த வீடியோ எடுத்துக்கலாம், அவங்களுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் எடுத்துக்கலாம் அந்த வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஃபீஸுக்காக நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது மறந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா கடவுள் புண்ணியத்தில் நான் ட்ரேடிங் என்னை பற்றி தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, என்னுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் 2007 ஜர்னி எல்லாத்தையும் நான் பட்ட கஷ்டம்லாம் போதும்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட்டு வெளியே போயிடலாம் அந்த ஸ்டேஜில் திரும்பவும் மார்க்கெட்டு உள்ள 2011-12 உள்ள என்னுடைய எல்லா ஸ்டோரியும் அதில் சொல்லியிருக்கேன். சரி, நாம் பட்ட கஷ்டம் அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், 2018 நிறைய பேருக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தேன். ஒருத்தர் கூட காதில் வாங்கிக்கல. 2018 ஒருத்தர் கூட காதை வாங்கிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி யூடியூப் சேனலில் நம்ம சொல்லலாம், இதில் இது மாதிரிலாம் பிரச்சனைங்க இருக்குது, ஸோ லாஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போவும் போதுமான ஒரு வரவேற்பு இல்லை. அப்போ அந்த டைமில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் ஸ்க்ரீனை போட்டு நிறைய சேனல் இன்றைக்கி மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல் யூடியூப் சேனல் நிறைய இருக்குது. நம்மளது பார்த்திங்கன்னா 28K கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் 5 வருஷத்துக்கு கழிச்சு 28,000 சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஓகே, இதுலேருந்து என்ன புரியுது பாருங்கள், மக்களுடைய சைக்காலஜி எண்ணங்கள் என்ன அப்படின்னா பார்வை. அதாவது ஒரு குழந்தை டிவியில் பார்க்குது, அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குதுன்னா அந்த சாக்லேட்டோடைய அந்த கவர்ச்சி, மேல் தோல் உரியிறது, உள்ளேருந்து சாக்லேட் ஒழுகிறது, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்களே, இந்த பார்வை தான் நம்ம மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள் நம்ம குழந்தை மனசு 2 ஒன்று தான். இப்போ எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அவங்களை வெறுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் மன ஓட்டங்கள் அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணவர் 1 வருஷம் கழிச்சு எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுறாரு, சாரி சார் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன், சாரி சார் மன்னிச்சிடுங்க அப்படின்னு 1 வருஷம் கழிச்சு சொல்கிறாரு. எனக்கு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் யாரையும் நான் வெறுக்க மாட்டேன். நான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் மற்ற யூடியூப் சேனலில் தாழ்த்தியோ இந்த யூடியூப் சேனல் உயர்த்தியோ நான் பேசுகிறதில்ல. ஏன்னா அவங்களோட அவங்களோட தாட்ஸை போகிற வழி வேறு. ஏன் இதெல்லாம் சொல்ல வர அப்படின்னா, 50 lakhs கொடுத்து நான் சேர்ந்துக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுங்க, 1 lakh கொடுத்துறேன் கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்காக சொல்ல வரேன். நான் அந்த காசுக்காக நான் அந்த சொல்லிக் கொடுக்குறேன் அந்த மாதிரி தாட்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக நான் ஃபீஸ் வாங்குகிறேன், எஸ், என்னத்துக்கு அப்படின்னா நமக்கு இந்த ஆள்கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்துட்டுமே, அட்லீஸ்ட் நம்ம அதுக்காகவாவது நம்ம கற்றுக்கணும், அவங்க சொல்கிறத கேட்கணும். அந்த 45 days வேறு எதுவும் நம்ம சிந்தனை இருக்கக்கூடாது, அவங்க சொல்கிறத மட்டும் கேட்கணும் அப்படின்றத மட்டும் அவங்க எண்ணமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அமௌண்ட் எப்படி கொண்டு வராங்க தெரியும். ஒருத்தருக்கு சாதாரண அமௌண்ட்டாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அமௌண்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது இப்போ என்கிட்ட வருஷத்துக்கு 300 பேர் வராங்கன்னா 300 பேர் சக்ஸஸ் ஆகிட்டாங்களா? நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணி எனக்கு அவனுக்கு கம்யூனிகேஷன் ஆகிட்டு செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் 30 பேர் தான். இதில் வெளிப்படையாக சொல்ல எனக்கு ஒன்றும் அதில் ஒலி மறையெல்லாம் கிடையாது. சார் அப்போ 300 பேர் சேர்ந்தாங்கன்னா 30 பேர் தான் சக்ஸஸ் ஆகிறாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் யார் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், வேணுமா நீங்களும் கேட்டுக்கலாம் குரூப்பில். ஓகே, புதுசாக ஜாயின் பண்ணவங்களும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி. இப்போ என்னோடய குரூப் எப்படி இருக்கும், அவங்கள லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய உதவியை சார்ந்திருக்கக்கூடாது, என்னுடைய 0% சப்போர்ட். அதாவது நான் யாருன்னு தெரியக்கூடாது அவங்களுக்கு, லைவ் மார்க்கெட்டில் நான் யாருன்னு தெரியக்கூடாது. ஆனால் அவங்க பண்ணுறதை எல்லாம் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, டிஸ்கஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இப்போ இது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல். இப்போ நான் சென்ட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணுறேன், ப்ரைம் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணுறேன், ப்ரைஸ் எங்கே வருன்றேன், ப்ரைஸ் எங்கே போகுன்றேன், எல்லாம் ஓகே. இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எப்படி புரியணும் அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு குரூப் எடுத்துக்கலாம், பி குரூப். இந்த பி குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எண்ணங்கள் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே என்ட்ரி கொடுக்கணும், எங்கே எக்ஸிட் கொடுக்கணுன்ற விஷயம் என்ன சார்ந்திருக்கக்கூடாது, அவங்களே ஓனாக டிசிஷன் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எதுக்கு மேலே போகும், ஏன் மேலே போகும், எதுக்கு மேலே போகும், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ப்ரைஸ் மேலே போச்சு, ஏன் மேலே போச்சு, எதுக்கு மேலே போச்சு. இப்போ நம்ம சரவணன் சொல்கிற இவரோட பேர் சரவணன் மதி. ஓகே,
இப்போ இவர் எத்தனை வருஷமாக அதில் ஜாயின் பண்ணியிருக்காரு, எத்தனை மாதமாக ஜாயின் பண்ணியிருக்காரு, எத்தனை ப்ராக்டிஸ் இருக்கா, எத்தனை அவர் எஃபர்ட் பண்ணி, இப்போ எல்லாரும் இதே மாதிரி பண்ண முடியுதுங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி குரூப் 6-7 குரூப் இருக்குதுன்னா 40 பேர் 45 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ எல்லாரும் இதே மாதிரி பண்ண முடியுதுங்களா? ஏன் அப்படின்னா காசு கொடுத்தா மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், அது கூட உங்களோட உழைப்பும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு நான் என்னோடய வெபினார் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் மட்டும் வாங்க. சரி, இன்னொருத்தருக்கு ஒரு சில டவுட் இருக்கலாம். சார் நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் சார் எனக்கு, ஆனால் லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தெரியும்னு சொல்லுவீங்களா? அந்த லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட்டை ஏன் எதிர்பார்க்குறீங்க? அப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க என்ன லைவ் மார்க்கெட்டில் அவங்களோட சப்போர்ட்டை நாடி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா? லைவ் மார்க்கெட்டில் ஏன் ஒருத்தரோட சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லி கொடுத்தாங்களீங்களா, எல்லாம் தெரியும்னு சொல்லுவீங்களா? அப்போ அவங்கக்கிட்ட கேளுங்க, சார் எனக்கு லைவ் மார்க்கெட்டில் என்ன புரியல, எங்கே பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேளுங்க. அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஆகும். நீங்கள் சார்ஜ் பே பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஆகணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கற்றுக்குங்க, யார்கிட்டையாச்சும் கற்றுக்குங்க, இல்லை நீங்களே கற்றுக்குங்க. ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடி. வேறு எதையும் மேலே உங்களுடைய எண்ணத்தை வேணாம், திசை திருப்பாதீங்க. உங்களுடைய ஸ்டடி. லைவ் மார்க்கெட்டில் அடுத்தவங்களோட டெலிகிராம் பார்க்கலாம், அடுத்தவங்களோட யூடியூப் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து பைன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் சேலுன்னுவாங்க, இல்லை ஒருத்தர் ஸ்டேப்பா சைட்வேஸ்ன்னுவாங்க, ஒருத்தர் இல்லை இந்த மாதிரி யூஎஸில் அப்படியா இருக்குதான்வாங்க, யூகேயில் இப்படியா இருக்குதான்வாங்க. அப்புறம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி பண்ணியிருக்காங்களா, இந்த ஆர்டர் இப்படி போயிருக்கதான், இது இப்படியா அப்படியா என்னன்னாவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க லைவ் மார்க்கெட்டில். எதையும் காது கொடுத்து கேட்காதீங்க. நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணீங்களோ அது மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்களுக்கு விஷயத்தை தெரியப்படுத்துங்க, கற்றுக்குங்க. நான் என்ன சொல்லேன், யார்கிட்ட போனால் கற்றுக்க முடியுமா, சரி கற்றுக்குங்க. என்னென்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி உங்களை லெவலில் எடுத்துகிட்டு போனவங்க, அவ்வளோதான் மேட்டர். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.